வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம கோழியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அருமையாக பீஸாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை இப்போ நம்ம சாஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை ஊற வைக்க போகிறோம். அது ஊற வச்சுன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சோடனே உங்களுக்கு சாஃப்டாகிடும். கறி உங்களுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கும் மென்மையாக இருக்கும். முதல்ல மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். மஞ்சத்தூள், அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் போட்டு நல்லா மேலே ஊற்றிடுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா கறி அப்படியே மென்மையாகிடும். அப்போ ஈஸியாக நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றலாம். இப்போ கறியில் நம்ம நல்லா போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கறி ஆக போகுது. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகடுப்பு போடுறோம். இப்போ கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதங்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம்.
நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிரில் கலந்து ஊற வச்ச கறியை சேர்க்க போகிறோம். இப்போ கறியை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ சேர்க்க போகிறோம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து அதில் இருக்கிற தண்ணியிலே கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கிளறு. கறி நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம நறுக்கின கொத்தமல்லி அப்படியே தூவி விடுறோம். அப்படியே மணமாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மணமாக இருக்கும். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கிராமத்து முறையில் செஞ்சுருக்கோம். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. என்ன அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிரேவி பதத்தில் இருக்குது. அப்படியே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மணமாக இருக்கும். உங்களுக்கு சுவையாகவும் இருக்கும். இப்போவே எனக்கு நல்ல மனம் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.